தூக்கத்திலேயே நிறைய நேர்மறை இல்லை எதிர்மறையான விஷயங்களை அடைக்காக்க முடியும். இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. தூக்க சாதனா அலாரம் சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எழுந்திருக்கிறது உங்களால தொடங்கிறதுக்கு நல்ல வழி இல்லை. உங்களெலாம் எத்தனை பேர் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறப்போ எந்த காரணமுமே இல்லாமல் அருவருப்பாக உணர்ந்திருக்கீங்க? இப்படி வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 2-3 தடவை நடந்தாலும், அப்படி இருந்தால் நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் சில விஷயங்களை செய்யணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் நிறைய விஷயங்களை அடைகாத்து வளர்க்க முடியும். நல்லதோ கெட்டதோ, அது இன்பமாவோ கசப்பாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக அடைகாத்து வளர்க்க முடியும் உங்கள் தூக்கத்தில். பகலில் கூட உங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் பகலில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது. அதனால அது அவ்வளோ திறம்பட நடக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் படுக்க போய் காலையில் எந்திரிக்கிறப்போ காரணமே இல்லாமல் ரொம்ப அருவருப்பான உணர்வோடு இருந்தீங்கன்னா, அப்படின்னா உங்கள் தூக்கத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் அடைகாத்து வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். எல்லாமே மோசமான முட்டைகள். இதெல்லாம் மனநிலையில் இடைஞ்சல்கள் ஏற்படுத்துறதை பற்றி மட்டும் இல்லை. இதெல்லாம் நாளடைவில் உடல் ரீதியாகவும் பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மாமிசம் மாதிரியான உணவு சாப்பிட்ருந்தா படுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அப்படி செய்கிறப்போ தூங்குறதுக்கு முன்னாடியே ஜீரணமாயிடும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுக்க போகலாம். இப்படி சுலபமாக அது சரியாகிறத நீங்கள் கவனிப்பீங்க. இன்னொரு எளிமையான விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, குளிக்கிறது. படுக்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கிறது எப்போவுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மாதிரி குளிர் பிரதேசங்களில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். ராத்திரியில் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். அது உங்களை கொஞ்சம் விழிப்பாக வச்சுக்கும். குளிச்சுட்டா தூங்க முடியாதேன்னு நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, ஒரு 15-20 நிமிஷத்தில் இல்லை அரை மணி நேரத்தில் தூங்கிடுவீங்க. ஆனால் தூக்கம் நல்லா இருக்கும். ஏன்னா குளிக்கிறப்போ சில விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுது. குளிக்கிறப்போ உடலில் இருக்கிற அழுக்கம் மட்டும் அது நீக்கலை. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப பதட்டமாக கவலையாக இருக்கிறப்போ ஒரு குளியல் மட்டும் போட்டு பாருங்கள். ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து சுமை வெளியே போன மாதிரி தெரியுதா? கவனிச்சிருக்கீங்களா? அதனால் குளிக்கிறதுங்கிறது தோலை கழுவுறது மட்டும் இல்லை. தண்ணி உங்கள் மேலே ஓடும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ரொம்ப அடிப்படை நிலையில் நடக்கிற பூத சுத்தின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் உடலில் 70% மேலே தண்ணி தான் இருக்குது. அதனால் உடல் மேலே தண்ணி ஊற்றுறப்போ ஒரு விதமான சுத்திகரிப்பு நடக்குது. அது உங்கள் தோலையும் மீறி ஏதோ ஒன்றை சுத்தப்படுத்துது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்கானிக் எண்ணெயில் விளக்கேற்றி வைக்கிறது. இந்த ஊரில் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்க? சமையல் எண்ணெய், லின்சீட் எண்ணெய், ரைஸ் பிரான் எண்ணெய், நல்லெண்ணெய், எதை பயன்படுத்துகிறீங்க? ஆலிவ் ஆயில் பரவாயில்ல. எந்த ஒரு ஆர்கானிக் ஆயிலாக இருந்தாலும் அதில் பருத்தி திரி போட்டு தூங்குகிற ரூமில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விளக்காவது எரிய விடுங்க. இப்படி செய்கிறதால தேவையில்லாத பல விஷயங்கள் மறைஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். படுக்கிறதுக்கு முன்னே ஏதாவது சாண்ட் பண்ணலாம். இல்லை இரவில் பண்ணக்கூடிய யோக பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சிகள் செய்யலாம். உங்கள் படுக்கையில் உட்கார்ந்தபடியே செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா சராசரியாக இதில் பெரும்பாலானவங்க 1100 1400 டன் அளவிலான உணவை சாப்பிட்றாங்க. அப்படின்னா எதை நீங்கள் என் உடம்புன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் உடம்பு இல்லை. அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு. புது விஷயங்கள் சேர்ந்துட்டே இருக்கு. பழசெல்லாம் போயிட்டே இருக்கு. 1400 டன். நீங்கள் அவ்வளோ எடையை சுமக்கலையே. அதனால் இப்போ இருக்கிற உங்கள் உடம்புன்றது வெறுமனே சாப்பாடு மற்றும் ஒரு மண்ணோட மிச்சம்தான் இல்லையா?
அதனால எது என்னோடதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கூட அப்படி இல்லை, அது எப்பவுமே மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 12-15 நிமிஷம் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படின்னு படுத்திட்டு இந்த உடலுங்கிறது நான் இல்லைன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு பயன்பாட்டுக்காக இது என்னுடையதா இருக்கு, ஆனா உண்மையில இது நான் இல்லைன்னு ஞாபகப்படுத்துங்க. அப்படி உங்களால செய்ய முடியலன்னா இது உள்மூச்சு எடுக்கிறப்போ நான் இந்த உடல் அல்லன்னு நினைங்க, வெளிமூச்சு விடுறப்போ நான் இந்த மனமும் அல்லன்னு நினைங்க. படுத்தபடியே இப்படி 12 நிமிஷத்துக்கு செய்யுங்க. தூக்கம் வர்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படி செய்யுங்க. இதை நீங்க கட்டாயமா கவனிக்கணும்.